இந்த வீடியோ நம்ம எது குறித்து பேச போறோம்னா பிஜேபியோட மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. நாயனார் நாகேந்திரன் அவர்கள் மறுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு நடந்த நிகழ்வுகள் அத்தனையுமே அப்படியே தொடர் சங்கிலியை வச்சு பார்த்தா இந்த பணத்துக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் நமக்கு புரியுது. சில ஆதாரங்களோட, சில தரவுகளோட, சில செய்திகளோட இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம். இந்த நாயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கைதானவங்க ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதில் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஓவர்வியூவை இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, தேர்தல் பறக்கும் படைக்கு ஒரு ரகசிய தகவல் வருது. இந்த மாதிரி சென்னை எழும்பூர்லேருந்து 8:10 கிளம்புற ட்ரெயினில் இந்த மாதிரி பணம் போகுது. நாயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் போகுது. S1லேருந்து S10 இருக்கக்கூடிய கோச்சில் அந்த பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட பறக்கும் படை 8:10 அங்கே போகிறதுக்கு, ஏன் சீரியஸ்ன்னு சொல்கிறேன்னா, இவங்களுக்கு இந்த தகவல் இவங்க போகிறதுக்குள்ளேயுமே அந்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த ட்ரெயினை இவங்க எங்கே போய் பிடிச்சிருக்காங்கன்னா தாம்பரத்தில் 8:40 தான் பிடிச்சிருக்காங்க. சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பின ட்ரெயினை இவங்களால பிடிக்க முடியல. சரி, தாம்பரம் போயாச்சு. இவங்க சொன்ன அந்த S1லேருந்து S10 இருக்கக்கூடிய கோச் முழுக்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ட்ரெயினை நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் சோதனையில் S7 அப்படிங்கிற கோச்சில் இருந்த 3 பேர்ட்ட 6 லக்கேஜ் இருக்குது. அந்த 6 லக்கேஜை திறக்கும் போது முழுக்க கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்றாங்க. பார்த்து அந்த 3 பேரை கைது பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா அலுவலகத்துக்கு இந்த பணம் கொண்டு போகுது. அந்த 3 பேர்ட்ட கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேர்ட்ட ஒருத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அடையாள அட்டை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்எல்ஏ அடையாள அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதோட சான்றிதழும் அவர் வச்சிருக்காரு. அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவரோட பேர் சதீஷ் அப்படிங்கிற பேரை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் அவரோட கூட ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவீன் அப்படிங்கிற பேரை சொல்கிறாரு. இன்னொருத்தரோட பேர் சொல்கிறாங்க, அவர் பெருமாள். ஸோ இந்த 3 பேருமே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த லக்கேஜோடு அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களை கைது பண்ண பிறகு இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 4 வழக்கு பதிவு இவங்க மேலே பண்ணப்படுது. வாக்காளருக்கு தவறா பணம் கொடுக்குறாங்க, தேர்தல் நடத்தை விதிமீறல் இந்த மாதிரி உள்ளிட்ட ஒரு 4 வழக்குகள் இவர் மேலே போடுறாங்க. போட்டு தொடர்ச்சியாக இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இவர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் இதில் மிக முக்கியமானவங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட 8 வருஷமாக சதீஷ் அவர்கள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மிச்ச 2 பேர் 3 பேர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சதீஷோட தம்பி ஒருத்தர் இருக்கார். அந்த நவீன்கிறது சதீஷோட தம்பி அப்படிங்கிறத உறுதிப்பட தகவலுக்கு வந்துடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, இவர் நாயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு சொந்தம் அப்படிங்கிற வகையில் சொல்லப்படுது. ஸோ இவங்க அப்ரூவல் ஆகி சில வாக்குமூலங்களை கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த அப்ரூவல் ஆகி இவங்க கொடுத்த வாக்குமூலங்களில் சில விஷயங்கள் மூலமாக பறக்கும் படை சில விஷயங்களை வருமான வரித்துறைக்கு சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை இதுக்குள்ளே வருது. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் வருமான வரித்துறை அமலாக்கத்துறையானது தேர்தல் சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிடிச்சிருக்க பணமானது 4 கோடி ரூபாய் நியர்பை 4 கோடி ரூபாய் பணம். அதனால் வருமான வரித்துறை ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சமாக இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது சென்னை சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரனோட உறவினராக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் மூலமாக தான் இந்த பணமானது இங்கேருந்து இங்கே போகுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிறாங்க. முருகன் அவர்கள் மூலமாக அந்த பணத்தை இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கி நீங்கள் திருநெல்வேலி போங்க, அண்ணனோட ஆதரவாளர்கள் வருவாங்க, பணத்தை வாங்கிப்பாங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அவர் கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடிய என் தம்பி இன்னொருத்தர் மூலமாக அந்த பணத்தை நாங்கள் கைமாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை அப்ரூவல் ஆகி இவங்க தெரிவித்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அந்த ப்ளூ மேட் விடுதி இருக்குது பார்த்தீங்களா, விடுதி நாயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான சில இடங்களில் சென்னையில் ரைடு விட்டாங்க. இவரோட உறவினராக இருக்கக்கூடிய நபர்கள் வீட்லையும் சில ரைடு நடந்திருக்கு. இதில் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கிற ஒருத்தரோட சொன்னேன்ல, இந்த முருகன் அப்படிங்கிற ஒருத்தரோட காரில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏவோட ஒரு புகைப்படம், அவரோட பணிமனை, அதாவது அவர் கீழே நாங்கள் எலெக்ஷன் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதா ஒரு தகவலும் உலா வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி முருகன் அவர்கள்ட்ட வருமான வரித்துறை சில கேள்விகளை கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பிரிவில் இருக்கக்கூடிய அந்த வழக்கானது உடனடியாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுறாங்க. உடனடியாக கோர்ட்லேருந்து இந்த நபர்கள் 3 பேருக்கும் ஜாமீன் கிடச்சிருது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், கோர்ட்டில் சைன் பண்ணணும் டெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் கண்டிஷனில் ஜாமீன் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கோச்சில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. நாயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் ரெக்கமெண்டேஷன் ரிட்டன் கொடுத்து தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் உலா வருது இந்த சப்ஜெக்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொடர்புடைய இடங்களில் ரைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். கிட்டத்தட்ட 3 ரைடு நடந்திருக்கு. அந்த 3 ரைடில் ஒருத்தர் பேர் கணேஷ் மணி அப்படிங்கிறது ஒருத்தரோட பேர். இவருக்கு 66 வயசு ஆகுது. இவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மதிப்புள்ள சேலை,
சேலை, வேட்டி, நைட்டி இதெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 25 வகையான மது பாட்டில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஏன்பா இவ்வளோ விஷயத்தை நீ வீட்டில் வச்சிருக்க அப்படிங்கிற கேள்வியை கணேஷ் மணி கிட்ட கேட்கும்போது கணேஷ் மணி என்ன சொல்லியிருக்காரு, நான் கல்யாணத்துக்கு வச்சிருக்கேங்க, கல்யாணத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொருட்கள் அத்தனையுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குணசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த குணசேகரன் பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்களோட ஹோட்டலை குத்தகைக்கு எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபர்னு சொல்கிறாங்க. இவரோட இடத்துலேருந்து 3.7 லட்ச ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு சில நாளிதழ்கள் திருப்பி கொடுத்ததாக சொல்லப்படுது. சில பேர் அந்த தகவலை பதிவு செய்யலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிற ஒருத்தர்ட்டேருந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான சென்னையில் இருக்கக்கூடிய 2 விடுதிகள், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட உறவினர்கள் 3 இடத்துல, டோட்டலாக 5 இடத்துல வருமான வரித்துறை ரெய்டு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சி அந்த ரெய்டு தொடரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நாயனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கொஸ்டினாக கேட்கும்போது எனக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சியாக சில விஷயங்களை செய்கிறதுக்காண்டி என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இதில் 2 வகையான விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கணும். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாயனார் நாகேந்திரன் அவர்களே இந்த பணத்தை கொடுத்து திருநெல்வேலியில் வந்து கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்த்துருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவரோட உதவியாளர்களை பணத்தாசை கொடுத்து இந்த பணத்தை மாட்டிக்க வச்சு யார் மாட்டிக்கிட்டா என்ன மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி தகவல்களை கேட்கும்போது அண்ணன் தான் செய்ய சொன்னான்னு சொல்லி ஒதுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படும். உன்னை ஜாமீனில் நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படும். ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் இந்த சப்ஜெக்டில் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல். இப்போ இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரணும்னா இது முழுக்க முழுக்க நாயனார் நாகேந்திரன் அவர்களோட பணம் அப்படிங்கிற அந்த சந்தேகம் இப்போ வரைக்கும் 80% உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இவங்களை யார் ஜாமீனில் எடுத்தா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பதில் கிடச்சிச்சுன்னா நிச்சயமாக இந்த பணம் யாருடைய பணம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான அறியாமைகளை அகற்றிக்க முடியும். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.